வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேந்திரப்பழம் பாயாசம், நேந்திரப்பழம் பிரதமன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டெலிஷியஸான ஒரு ரெசிபி. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா கனிஞ்சது, இன்னும் கனிஞ்சிருந்தால் கூட ஓகே தான். முந்திரி, கிஸ்மிஸ், தேங்காய், ஒரு 1/4 ஸ்பூன் சுக்கு, ஏலக்காய், முதல் தேங்காய் பால், 2வது தேங்காய் பால் எடுத்திருக்கேன். 200 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். அதை நல்லா தட்டிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி, கம்மி பதம் தேவையில்லை, கொதி விட்டு எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நேந்திரம் பழத்தை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டு அதில் வெட்டி வச்சுருந்த தேங்காய், முந்திரி பருப்பையும் சேர்த்து வறுத்துட்டு, கடைசியாக கிஸ்மிஸையும் சேர்த்து வறுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் அந்த நெய்யில் நேந்திரம் பழத்தை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் பக்கம் நெய்யில் வேகட்டும். இது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த வெல்லம் அதையும் சேர்த்து ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் பக்கம் வேக விடுவோம். இப்போ நம்ம ஒரு மேஷர் வச்சு நல்லா அதை மேஷ் பண்ணி விட்டுக்குவோம். நேந்திரம் பழத்தை மிக்சியில் அடித்து கூட சேர்த்துக்கலாம். இதில் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம 2வது தேங்காய் பால் இதோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் பக்கம் வேக விடுவோம். நல்லா வெந்துருச்சு, நல்லா பபிள்ஸ் வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த முதல் தேங்காய் பால், திக்கான பால் அதையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் பக்கம் வேக விடுவோம். இப்போ அப்போவே நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி, கிஸ்மிஸ், தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். சுவையான நேந்திரப்பழம் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.